ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ் தியரி தமிழ். இந்த வீடியோவில் டேட்டா ஃப்ளோ டயக்ராம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். டேட்டா ஃப்ளோ டயக்ராம்னா என்னென்னா, ஒரு ப்ராசஸில் டேட்டா எப்படி ஃப்ளோ ஆகுது, யூசர் எப்படி இன்புட்டாக ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க, அந்த விஷயம் எப்படி மாறுது, என்னவா அவுட்புட் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ண யூஸ் ஆகிறது தான் இந்த டேட்டா ஃப்ளோ டயக்ராம். டேட்டா ஃப்ளோ டயக்ராமும் ஃப்ளோ சார்ட்டும் ஒன்று கிடையாது. ஃப்ளோ சார்ட்டில் நம்ம டெசிஷன் ட்ரீஸ் டெசிஷன்ஸ் மேக் பண்ணுவோம். ட்ரூவாக இருந்தால் இந்த லூப்புக்கு போ, ஃபால்ஸாக இருந்தால் இதுக்கு போ. அது மாதிரி இதில் டெசிஷன் மேக்கிங்ஸோ லூப்பிங்கோ இந்த டேட்டா ஃப்ளோ டயக்ராமில் கிடையாது. ஸோ டேட்டா ஃப்ளோ டயக்ராம் வேறு, ஃப்ளோ சார்ட் வேறு. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுறது மூலயமா டெக்னிக்கல் யூசர்ஸும் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும். நான் டெக்னிக்கல் யூசர்ஸும் ஆமாம், அப்போ ஒரு வேலை இப்படி பண்ணால் இப்படி ஆகும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாலே அங்கே என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு டேட்டா இப்படி தான் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் இருக்கும் பொழுது ஒரு இன்புட் இது கொடுத்தோம்னா அவுட்புட் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு அசம்ஷனுக்கு வர முடியும். ஸோ ஓவர்வியூவாக இந்த டேட்டா ஃப்ளோ டயக்ராம் என்ன கொடுக்குது அப்படின்னா, டேட்டா சிஸ்டம் எந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுது, அந்த டேட்டாவை என்னவா கொடுக்குது, அதை கொண்டு போய் எங்கே ஸ்டோர் பண்ணுது, என்ன அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் டீட்டெயிலையும் இந்த டேட்டா ஃப்ளோ டயக்ராம்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த டேட்டா ஃப்ளோ டயக்ராம் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர்ட் அனாலிசிஸ் மாடலிங் டூல்ஸோட ஒன்று. என்ன ஸ்ட்ரக்சர்டு அனலிசிஸ் மாடலிங் டூல்ஸ்னால், ஃப்ளோ சார்ட்டு, டெசிஷன் ட்ரீ, டெசிஷன் டேபிள்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த குரூப்பில் ஒன்று தான் இந்த டேட்டா ஃப்ளோ டயக்ராம். அதாவது நம்ம பண்ணுற விஷயத்தை விஷுவலாக ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுறதுக்கு. நம்ம தியரிட்டிக்கலாக இப்போ நம்ம ஒரு 30 பக்கம் 40 பக்கத்துக்கு ஒரு விஷயத்தை எழுதி காட்டுறதுக்கும் அதே தான் ஒரு டயக்ராமாக போட்டு காட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நான் ட்ரெயின் ரிசர்வேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இந்த மாதிரி கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் போகிறேன், அங்கே போய் அங்கே என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறேன், இந்த ஊருக்கு எனக்கு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்குறேன், அவர் எனக்கு டிக்கெட் கொடுக்குறாரு, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்கிறாரு, எத்தனை மணிக்கு ட்ரெயின்னு சொல்கிறாரு, இப்படின்னு நம்ம கையில் எழுதுறதுக்கு டயக்ராமாக பேசஞ்சரு, ரயில்வே ஸ்டேஷன், ரிசர்வ்டு, இந்த டயத்தில் அப்படின்னு சொல்லி டயக்ராமாக போட்டோம்னா நம்ம 15 பக்கத்துக்கு எழுதுறத சின்ன டயக்ராம் நம்மளுக்கு என்ன விஷயம் நடக்குதோ அதை கிளியராக தெரிஞ்சுக்க யூஸ் ஆகும். ஸோ மற்ற எல்லாத்த விட ஃப்ளோ சார்ட்டு, டெசிஷன் ட்ரீ, டெசிஷன் டேபிளை விட டேட்டா ஃப்ளோ டயக்ராம் ஒரு ப்ராசஸை விஷுவலாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுல ஒரு நல்ல ரோலை ப்ளே பண்ணுது. இந்த டேட்டா ஃப்ளோ டயக்ராமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். மெயினாக அதுக்கு தான் என்ன ஒர்க்கு நடக்குது அப்படிங்கிறத கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ண யூஸ் ஆகுறதா இந்த டேட்டா ஃப்ளோ டயக்ராம். ப்ராப்ளம் அனாலிசிஸ். ஸோ ஒரு டேட்டா எப்படி ஃப்ளோ ஆகுது, இன்ன வேலையை பார்க்குது, இன்னும் அவுட்புட் கிடைக்குது அப்படிங்கும்போது அதில் என்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்க முடியும். ப்ராப்ளமை அனலைஸ் பண்ண முடியும், ஆனால் ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணுறதுக்காகவே டிசைன் பண்ணது இந்த டேட்டா ஃப்ளோ டயக்ராம் கிடையாது. நமக்கு டேட்டா எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ளது அந்த டேட்டா ஃப்ளோ டயக்ராம். அப்ஸ்ட்ராக்ஷன். இப்போ மொத்த வேலையும் நம்ம பெருசாக காட்டாமல் குட்டி மைண்ட் மேப்ஸ் மாதிரி குட்டியாக நம்ம டயக்ராம் வரைஞ்சி குட்டியாக சுருக்கி காமிக்கலாம். ஹையரார்கி அப்படிங்கிறது லெவல் 0, லெவல் 1, லெவல் 2 அப்படின்னு சொல்லிட்டு இதில் டைப்ஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு மொத்த ப்ராசஸையும் குட்டியாக, இப்போ ரயில்வே ரிசர்வேஷன் சொன்ன மாதிரி பேசஞ்சர் ரிசர்வ் பண்ண போகிறார், ரிசர்வ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு. செகண்ட் ஹையரார்கி என்னென்னா, இப்போ பேசஞ்சரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரிசர்வேஷனுக்கு போகிறதுக்கு என்னென்ன பண்ணணும், ஒரு சர்டைன் டீட்டெயில்ஸ், ஆதார் கார்டு, இதில் வேறு டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க கொண்டு போய் கொடுத்து அதை வச்சு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அங்கே டிக்கெட், ட்ரெயின் அவைலபிளாக, சீட்ஸ் அவைலபிளான்னு செக் பண்ணி இருந்துச்சுன்னா அப்போ மொத்த ப்ராசஸையும் குட்டி சப் ப்ராசஸாக பிரித்து அந்த ப்ராசஸ் என்ன ஒர்க்கை பார்க்குது அப்படின்னு சொல்லி அப்போ ஹையரார்க்கியை ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன்று, செகண்ட் ஒன்று, அதாவது மெயின் ப்ராசஸ் ஒன்று, மெயின் ப்ராசஸோட சப் ப்ராசஸ் அடுத்த ஸ்டேஜ், அடுத்த சப் ப்ராசஸ் அடுத்த ஸ்டேஜ்னு இது ஹையரார்க்கிக்காக நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. டேட்டா ஃப்ளோ மெயின் ஒர்க்கே அதுதான். டேட்டா எங்கேருந்து எங்கே போகுது, என்னவாகுது, என்ன அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து ஈஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ நமக்கு பார்த்தோன்னே இந்த வேலை தான் நடக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியும். மாடுலாரிட்டி. மொத்த ஒர்க்கையும் முழுசாக இல்லாமல் குட்டியாக பிரித்து நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி, அப்போ அந்த ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காகவும் யூஸ் ஆகுது. டைப்ஸ் ஆஃப் டேட்டா ஃப்ளோ டயக்ராம்னா மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று
இந்த லாஜிக்கல் டேட்டா ஃப்ளோ டயக்ராம் வந்து மெயினாக சிஸ்டம் ப்ராசஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுது. மொத்தமாக ஓவராலாக அந்த ஒர்க்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறது மட்டும் தான் காட்டுது. இன்டெப்த்தாக அந்த ஒர்க்கு என்னென்ன வேலையை பார்க்குது, என்னென்ன டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பார்க்குது அப்படிங்கிறத இது காட்டாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து சூப்பர் மார்க்கெட் போகிறோம், நமக்கு தேவையான ஐட்டமை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா போகிறோம், யூசர் ஐட்டம் எடுக்கிறாங்க, பில் போடுறாங்க, வாங்கிட்டு வந்துடுறாங்க. இது லாஜிக்கல் டேட்டா ஃப்ளோ டயக்ராம். இதே ஃபிசிக்கல் டேட்டா ஃப்ளோ டயக்ராம்னா யூசர் கடைக்கு போகிறாங்க, திங்ஸை எடுக்கிறாங்க, என்ன தேவையோ அந்த திங்ஸை எடுக்கிறாங்க, அதை கொண்டு போய் கொடுத்து ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்கேன் என்ன ஆகும், என்ன பொருள் எவ்வளோ வேலை அப்படின்னு சொல்லி காட்டும். அந்த பொருளுக்கு எவ்வளோ நம்ம டிஸ்கவுண்ட்டு, எவ்வளோ ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு என்ன அவுட்புட்னு கொடுக்கும். அப்போ ஃபிசிக்கல் டேட்டா ஃப்ளோ டயக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே என்னென்ன ஒர்க்கு இருக்கோ அதையும் ரெப்ரசன்ட் பண்ணி காட்டும். அடுத்தது காம்போனன்ட்ஸ் ஆஃப் டிஎஃப்டி. காம்போனன்ட்ஸ் டிஎஃப்டியில் மொத்தம் 4 காம்போனன்ட் இருக்குது. ஒன்று ப்ராசஸ், இன்னொன்று டேட்டா ஃப்ளோ, டேட்டா வேர் ஹவுஸு, டெர்மினேட்டர். ப்ராசஸ்னால் என்ன ஒர்க்கு நடக்குது, டேட்டா ஃப்ளோனால் எங்கேருந்து எங்கே போகுது, வேர் ஹவுஸ்னால் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம், டெர்மினேட்டர்னால் யூசர், அதாவது எக்ஸ்டர்னல் என்டிட்டி. இந்த வேர் ஹவுஸ் அதாவது டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்த இந்த மாதிரி டபுள் லைனில் மென்ஷன் பண்ணி வைப்பாங்க. அடுத்தது டேட்டா ஃப்ளோவை இந்த மாதிரி ஆரோ மார்க் வச்சு மென்ஷன் பண்ணுவோம். ப்ராசஸ் ஆகிறத இந்த மாதிரியோ இல்லை ஓவல் ஷேப்லேயோ ஒரு ஷேப்பில் மென்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் எக்ஸ்டர்னல் என்டிட்டியை இந்த மாதிரி ரெக்டாங்குலர் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி வைப்பாங்க. இதுதான் ஃபிக்ஸட் டிசைனான்னு கேட்டால் இல்லை. 4 டைப் ஆஃப் டேட்டா ஃப்ளோ டயக்ராம்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி டயக்ராம்ஸை ஒவ்வொரு டைப்லேயும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. சிம்பிள்ஸ் அண்ட் நொட்டேஷன் யூஸ்ட் இன் டேட்டா ஃப்ளோ டயக்ராம்னா மொத்தம் 4 வித்தியாசமான மெத்தடாலஜிஸ் இருக்குது டேட்டா ஃப்ளோ டயக்ராமுக்கு. ஒன்று கெயின் அண்ட் சார்சன், யார்டன் அண்ட் டிமார்க்கோ, SSADA, UML. இந்த 4 பேருக்கும் 4 வகையான சிம்பிள்ஸ் அண்ட் நோட்டேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும். எக்ஸ்டர்னல் என்டிட்டியை UMLல எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, ப்ராசஸை யார்டன் அண்ட் டிமார்க்கோவில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை ஒரு தடவை பார்த்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒருவேளை காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு எந்த நோட்டேஷன் வந்து எந்த மாடலில் எந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறாங்க டேட்டா ஃப்ளோ டயக்ராமுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். செமஸ்டரில் மேபி 5 மார்க்ஸில் கூட இது கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லெவல்ஸ் ஆஃப் டிஎஃப்டி. லெவல்ஸ் ஆஃப் டிஎஃப்டி அப்படிங்கிறது 0ல் ஸ்டார்ட் பண்ணி அந்த ப்ராசஸோட காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து, அந்த ப்ராசஸ் எவ்வளோ சப் ப்ராசஸாக டிவைட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து ஃபர்தராக டிவைட் ஆகும். ஃப்ரம் லெவல் 0லேருந்து லெவல் 2 வரைக்கும், இல்லை ஃபர்தராக அதுக்கு மேலே போகுதா அப்படிங்கிறது அந்த ப்ராசஸோடைய காம்ப்ளெக்சிட்டி பொறுத்து, இன்டெப்த்தாக எவ்வளோ சப் ப்ராசஸ் போகுது அப்படிங்கிறத பொறுத்து. இந்த லெவல் 0 டேட்டா ஃப்ளோ டயக்ராம் அப்படிங்கிறத கண்டெக்ஸ்ட் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்த ஒர்க்கை ஷார்ட்டாக காட்டுறது, இதுதான் வேலை அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக இந்த மாதிரி டயக்ராம் டேட்டா ஃப்ளோ டயக்ராம் இருக்காது. இந்த மாதிரிலாம் நான் ஜஸ்ட் போட்டு அதனால் அப்படியே விட்டேன். டேட்டா ஃப்ளோ டயக்ராம் எப்படி தான் இருக்கும், இதுவோ இல்லை இந்த ஷேப்போ இல்லை இந்த ஷேப்ஸோ தான் இருக்கும். எக்ஸாமில் போடும்போது ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி போடுங்க. ஒருவேளை இந்த டயக்ராம் விஷுவலில் இருந்துருச்சுன்னா மறந்துடுங்க. டயக்ராம் வந்து அதுக்குள்ளே டேட்டா ஃப்ளோவுக்கு என்ன டயக்ராம் என்ன சிம்பிள் போடணுமோ அதான் போடணும், ப்ராசஸ்க்கு எந்த சிம்பிள் போடணுமோ அதான் போடணும், எக்ஸ்டர்னல் என்டிட்டிக்கு என்ன சிம்பிள் போடணுமோ அதுதான் போடணும். ஜஸ்ட் வித்தியாசமாக காட்டுறதுக்காக இது போட்டேன், பட் இது தப்பு, இது போட்டுறாதீங்க எக்ஸாமில். ஸோ லெவல் 0ல் பேசஞ்சர் என்ன பண்ணுறாரு, டிக்கெட் ரிசர்வ் பண்ண போகிறாரு, டிக்கெட் ரிசர்வ் ஆயிடுச்சு. ஸோ ஓவரால் ப்ராசஸை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி குட்டியாக காமிக்கிறது லெவல் 0. இந்த மொத்த ப்ராசஸையும் குட்டி குட்டியாக அடுத்த சப் ப்ராசஸாக என்ன பிரிக்க முடியும். அப்போ பேசஞ்சர் ரிசர்வேஷனுக்கு போகிறது ஒரு ப்ராசஸ், அதோட சப் ப்ராசஸையும் டெப்த்தாக டிஃபைன் பண்ணுறது. அப்போ ரிசர்வ் பண்ணியாச்சா, அந்த ரிசர்வ் பண்ணிட்டா நான் சீட்டு ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட்டிஃபை பண்ணணும். ஒருவேளை ஆல்ரெடி புக் பண்ணவங்க எனக்கு வேணான்னு கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே கேன்சல் பண்ணதையும் நம்ம அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணால் தான் அடுத்து வர்றவங்களுக்கு அங்கே சீட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஸோ கம்ப்ளீட் ப்ராசஸையும் குட்டி குட்டி சப் ப்ராசஸாக டிவைட் பண்ணி அந்த சப் ப்ராசஸ் என்ன ஒர்க் பார்க்குது அப்படின்னு பார்த்தா அது லெவல் 1 டிஎஃப்டி.
அடுத்தது லெவல் 2 அப்படின்னா அந்த சப் ப்ராசஸும் குட்டி குட்டியாக பெரியதா, அந்த ப்ராசஸ் என்ன ஒர்க்கை பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அது லெவல் 2 டிஎஃப்டி. அப்போ எந்த அளவுக்கு சப் ப்ராசஸ் இன்டெப்த்தாக போகுதோ அது வரைக்கும் இந்த லெவல்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். ரூல்ஸ் ஆஃப் டிஎஃப்டியில் என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ ஆகுது அப்படின்னா டெர்மினேட்டர், அதாவது எக்ஸ்டர்னல் என்டிட்டி, நம்ம யூசரு ஒரு ப்ராசஸ் கூட கம்யூனிகேட் பண்ணலாம். ப்ராசஸ்லேருந்து யூசருக்கோ, யூசர்லேருந்து ப்ராசஸ்க்கோ கம்யூனிகேஷன் தான் டேட்டா ஃப்ளோ ஆகலாம். ப்ராசஸ்லேருந்து எக்ஸ்டர்னல் என்டிட்டி, ப்ராசஸ்லேருந்து டேட்டா ஸ்டோருக்கும், டேட்டா ஸ்டோர்லேருந்து ப்ராசஸ்க்கும் டேட்டா ஃப்ளோ நடக்கலாம். ஒரு ப்ராசஸ்க்கும் இன்னொரு ப்ராசஸ்க்கும் நடுவில் டேட்டா ஃப்ளோ ஆகும். டேட்டா எங்கே ஃப்ளோ ஆகாது அப்படின்னா டெர்மினேட்டர்லேருந்து இன்னொரு டெர்மினேட்டர், அதாவது ஒரு யூசர்லேருந்து இன்னொரு யூசருக்கு டேட்டா ஃப்ளோ ஆகாது. யூசர்லேருந்து நேராக டேட்டா ஸ்டோருக்கோ இல்லை டேட்டா ஸ்டோர்லேருந்து நேராக யூசருக்கோ எந்த டேட்டா ஃப்ளோவும் நடக்காது. ஒரு டேட்டா ஸ்டோர்லேருந்து இன்னொரு டேட்டா ஸ்டோருக்கு எந்த டேட்டா ஃப்ளோவும் நடக்காது. ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துலேயே தெரிஞ்சுக்கலாம். விஷுவலாக நல்லா புரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். மொத்த ஒர்க்கையும் நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். டெவலப் பண்ணுறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னா இந்த ஒர்க் கொஞ்சம் இன்டீரியராக புரிஞ்சுக்கிறது நம்ம ஆல்ரெடி போட்ட டயக்ராம்லேயே சிங்கிள் லெவல் டிஎஃப்டியே புரிஞ்சுக்க முடியும். இந்த லெவல் 2 டிஎஃப்டி உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது நம்ம கொஞ்சம் உள்ளே பார்த்தா தான் என்னென்னு புரியும். இது ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள். அப்படி இருக்கும்போதே அதை நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் இது எதுலேருந்து எந்த கோடு எதுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதே சமயம் பெரிய ப்ராசஸாக இருந்துச்சுன்னா அதை புரிஞ்சுக்கிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இவ்வளோதாங்க டிஎஃப்டி. தேங்க்யூ.